எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஊர் ஸ்பெஷல் தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு தானுங்க. ஒரு டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து நல்லா தண்ணியில் அலாசிட்டுங்க 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குங்க ரசத்துக்கு சேர்த்து. இது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், 4 தக்காளியும் சேர்த்து மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரில் விசில் வரக்குள்ளைங்க நம்ம காயையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி நிறைய கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சுரக்காய் எடுத்துருக்குறேங்க. இது தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் திறந்து பார்த்தாங்க. பருப்பு நல்லா வெந்துக்குங்க, தக்காளியும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ண காயை ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இந்த குழம்புக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ஒன்று அரைக்கணுங்க. அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க, 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகங்க, ஒரு 10 பூண்டுங்க, அது கூட ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 மூடி தேங்காய் துருவல் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வெந்துட்டுக்கிற காய் கூட கட் பண்ண 2 தக்காளிங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. தட்டைப்பயிறு வேக வைக்கலைங்க. நான் ரசத்துக்கு தண்ணி சேர்த்து தாங்க வேக வச்சேன். நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணியும் தக்காளி 3 எடுத்துக்கலாங்க. காயும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே முக்காப்பாக தான் வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரையும் அது கூடவே புளி தண்ணி 1 டம்ளரும் சேர்த்து நல்லா கலக்கி மறுபடியும் நல்லா வேக விட்டுக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுக்கிற பொருளும் நல்லா ஆறிச்சுங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கலாங்க. அரைச்ச மசாலா பேஸ்ட்டை கொதிச்சுட்டுக்கிற குழம்புக்குள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து கொட்டினா சூப்பராக குழம்பு ரெடிங்க. இப்போ குழம்பு ரெடிங்க, ரசம் ரெடிங்க. ரசம் எப்போ நம்ம பருப்பு ரசம் வைக்கிற மாதிரி தாங்க வைக்கணும். நம்மகிட்ட முதியார் குந்தல் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அரைச்சுட்ட தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்புங்க சுடு சாப்பாட்டில் ஓட்டு பசங்க சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு பழசாயில் நல்லா சுண்டை வச்சு நைட்டு இட்லிக்கோ அடுத்த நாள் காலையில் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சதா நீங்களும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.